வணக்கம் தோழர்கள். அண்ணன் விஜய் அவர்கள் போராடெல்லாம் புடனி அடி வாங்குறாருங்க. கட்டஞ்செறியில போல இருக்கு, கட்டம் கட்டி அடிக்கிறாங்க. அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டின்னு வாங்கிக்கிட்டே இருக்காரு. முந்தா நாள் தாங்க பேசினாரு, 2 நாளைக்கு முன்னாடி தான் பேசினாரு. என்ன பேசினாரு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. நேத்து நேரம் கட்சிக்காரன் அவங்க சொந்த கட்சி பெண்கள்கிட்ட ஆபாசமா நடந்திருக்கான். வீடியோ வெளியாகி பெரிய அசிங்கமாய் போச்சு அண்ணனுக்கு. பதவிதாரன்னு சொல்லி மாவட்ட செயலாளர் சொந்த கட்சி பெண்ணை பாலியலா அபியூஸ் பண்ணியிருக்கான். என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? நீங்க தொடர்ந்து நம்ம அண்ணன் பெண்களுக்கு குரல் கொடுக்கிறவருங்க. பெண்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போவாரு, அப்படியே கதறிடுவார் அண்ணன். நீங்க நம்ம அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல அண்ணா அப்படியே சீறி பாஞ்சாரே, கைப்பட கடிதம் எழுதினாரு. தங்கச்சிங்களா, டோன்ட் ஒரி, அண்ணன் நான் இருக்கேன், உங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு கடிதம் எழுதினாரு. அண்ணனே கடிதம் எழுதிட்டாரு, அவர் பார்த்துக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களும் நம்பிச்சுங்க. அப்படி நேரா ஆளுநர் வீட்டுக்கு போனாரு. யாரு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரு? ஆளுநர் தான். அந்த ஆள் தான் இந்த பாலியல் வல்லுறவுக்கே பொறுப்பேற்கணும். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம அண்ணன் போய் ஆளுநரை பார்த்தாரு. ஆளுநரை பார்த்து அவர்கிட்ட கடிதம் கொடுத்துட்டு டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு போனாரு. பத்திரிகையாளர் பார்த்து தெரிச்சு கூட ஓடினாரு. அண்ணன் அப்படி பெண்களுக்கு ஒண்ணுன்னா பொங்கிருவாரு. ஆனா கட்சிக்குள்ள நடக்கிற பெண்கள் மீதான வன்முறை, பெண்கள் மீதான சுரண்டெல்லாம் வேடிக்கை பார்ப்பாரு. கட்சி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாரு, வேடிக்கை பார்ப்பாரு. கட்சியை கட்டமைக்க மாட்டாரு, வேடிக்கை பார்ப்பாரு. ஆனா அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆயிரணும். நாங்க அது நியாயம்? என்னது நியாயம்? எத்தனை பாலியல் பிரச்சனை உங்க கட்சிக்குள்ள? நாமளே 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வீடியோ, முதல்ல நம்ம போட்ட வீடியோ என்ன அப்படின்னா, கட்சி தலைமை அலுவலகத்துல பனையூர்ல வச்சு ஒரு பொண்ணை பாலியலா அபியூஸ் பண்றாங்க. அதுக்கான ஆதாரம் யார்கிட்ட இருக்குன்னா, நண்பன் ஒரு ஐடி காரங்கிட்ட இருக்கான். அதை உட்காந்து அவனுங்களே பேசுறானுங்க. நம்ம ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணிலாம் எடுக்கல. அவனுங்களே ஸ்பேஸ்ல உட்காந்து பொது இடத்துல பேசிக்கிருக்கானுங்க வாட்டுக்கு. அதுலதான் நமக்கு தகவல் தெரிஞ்சது. அதை நம்ம முழு வீடியோவே போட்டோம். அப்ப அதை இன்னைக்கு வரையும் தட்டி கேட்கல இவரு. 2வது ஒண்ணு நடந்துச்சுங்க. இதே கட்சியை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளு 20க்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி அப்படியே ஆட்டையை போட்டிருக்காரு. ஆபாச மெசேஜ் அனுப்பி அப்படியே ஐஸ் பண்ணியிருக்காரு. அந்த பிள்ளைங்க பூரா இதுல ஸ்பேஸ்ல உட்காந்து, இந்த ஆள் இப்படி மோசமா இருக்கான், அடுத்த வருஷம் கல்யாணம் சொன்னா, ஜனவரி மாசம் கல்யாணம்னா அதுக்கு முன்னாடி இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான்னு போட்டு பொழக்க அவன் ஸ்பேஸ்லயே வந்து மன்னிப்பு கேட்டான். இதெல்லாம் நம்ம போட்டோம், அதனால நான் இடையில சேர்க்கல அவங்க பேசினதெல்லாம். இன்னொரு யாருன்னா இன்ஃப்ளூயன்சரா. அவன் யாருடா அப்படின்னா, அவன் எங்க அண்ணன் விஜய்க்காக உயிரை கொடுப்பேன்டா, நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் சொந்த நண்பனுடைய தங்கச்சிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி சிக்கி அந்த வீட்டுல உட்கார வச்சு அவங்க அட்டி அடிச்சு அந்த வீடியோவே வெளிவந்துச்சு. நான் சாம்பிளுக்கு போட்டோ மட்டும் கொடுக்குறேன், பாத்துக்குங்க. பாத்துக்கிட்டீங்களா? இந்த வீரப்புலி தான் பொம்பளை பிள்ளைங்கிட்ட அசிங்கமா பேசினது. இவங்க தான் இப்படி பேசுறாங்கன்னா, ஒரு பொம்பளை பிள்ளைய சாதியை சொல்லி மேடையில வச்சு அசிங்கப்படுத்துறான் திருச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர். இன்னொரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜே செந்தில்குமார்னு ஒருத்தன். அந்தால அப்படியே விசுவாசியான், அண்ணன் விஜய்க்கு விசுவாசியான். கடைசியில என்னடான்னு பார்த்தா, அங்க இருக்கிற ஒரு பெண்ணை அவங்ககிட்ட பேசி, நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேனா, நீ என்ன கூட ஒத்து போனேனா, மாவட்ட பொறுப்புல, பெண்களுக்கான மாவட்ட பொறுப்புல உன்னை போட்டுறேன், நீ வந்துடலாம், கட்சிக்குள்ள பெருசா வளர்ந்து வரலாம் அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட பேசி ஒரு வழியா ஒத்துக்க வச்சு, அவங்க வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல அந்த வீட்டுக்கு போயிருக்காப்ல. திடீர்னு வெளியே போன அவங்க வீட்டுக்காரரும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்து, என்ன கார் இங்க நிக்குது, ஏன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு உள்ள போய் அடிச்சு மொத்தமா வீடியோ எடுத்து போட்டாச்சு. பாருங்களேன். வண்டி தானா வந்துருச்சா? எப்ப வந்த, என்ன பண்ண நான் சொல்றேன். நேரா வரீங்க, பெங்களூர் பேக்கரி நிக்கிறீங்க, என்ன பாத்தீங்க, பாக்கலன்னு எனக்கு தெரியும். என்ன அங்கிருந்து வந்தாரு, நான் தம்பியை கூட்டி எதாச்சும் வந்தேன். என்ன அண்ணன் வந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அங்கிருந்து வந்தாரு, பெங்களூர் பேக்கரி நின்னாரு, வண்டி இப்படி இங்க வந்து கறிக்கடை நின்னா அப்படி நேரா போய் அப்படி வந்து உள்ள வந்துட்டாரு. சரிங்களா? நான் வந்து அம்மாவை எழுப்புறேன். அம்மா காய்ச்சல், கம்பவுண்ட் கூட்டாரு, ஊசி போட வந்தேன். வந்துட்டு பார்த்தா இவர் வண்டி நின்னுது. எதுக்கு ஒரு நேரத்துல வண்டி நிக்குது? அம்மா ரொம்ப அசிங்கமா போச்சுங்க. அந்த பொண்ணுடைய 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தை, பொன் குழந்தையும் ஒரு சின்ன பையனும் அழுகுறாங்க, எதுவும் அடிச்சிருவாங்களாக்குன்னு அம்மாவை. அந்த குழந்தைங்க அப்படி கதறிக்கிட்டு கிடக்குங்க. இங்க இது நடந்து போச்சு. சரி, இதுதான் நடந்துச்சேடா,
இது அப்படியே சனியன் தொலைஞ்சு விட்டுட்டு போங்கடா. நாம அந்த பிள்ளையவே உட்கார வச்சு பேச வச்சிருக்காங்க டிவி கேக்காரங்க. என்ன பேச வச்சிருக்கிறாங்க? இதெல்லாம் திமுகவின் சதி. நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன், முகத்தை காட்டக்கூடாதுக்காக விட்டுருக்கேன். இது வந்து திமுகவின் சதி. அவங்க தான் வந்து வீட்டுக்குள்ள வீடியோ எடுத்து பரப்பி விட்டாங்க. வீட்டுக்கு இந்த ஆள் வரப்போறான்னு அவங்களுக்கு எப்படிமா தெரியும்? ஊறுகட்டத்தனமா விஜய் மாதிரியே வந்து பேசி தெரியக்கூடாதுமா தங்கச்சி. இதை சம்மதிச்சிருக்க கூடாது. ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா அதுல சரி பண்ணிட்டு போறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணுமே ஒழிய திரும்ப ஒரு வீடியோ போட்டு மூஞ்சிய ஊருக்கெல்லாம் பரப்பி விட்டுருக்கீங்க. முட்டா பயல்களோட கட்சியில போய் பொம்பளை பிள்ளைங்க சேர்ந்துச்சுன்னா நாளைக்கு இப்படிதான் அசிங்கப்படுங்கன்னு யாரும் அனுப்ப மாட்டாங்கங்க. ஒரு கட்சி மாவட்ட செயலாளர், நான் அதிகாரம் மிக்கவன், என் அதிகாரத்தை பயன்படுத்தி உனக்கு நான் ஒரு பொறுப்பு தர்றேன், அதனால நீ என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு கேட்கிற அநியோக்கியத்தனம் இருக்குல்ல, அதை இப்படி வளர்க்க முடியும்? அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு அண்ணன். ஆனா எனக்கு இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா? புகார் கொடுத்தீங்களா? டிஸ்மிஸ் பண்ணா போதுமா? அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள வேண்டாமா? இல்ல இதுவரை உங்க கட்சிக்குள்ள நடந்த எந்த அராஜகத்துக்கு எதிராவதும் நீங்க கைது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? புகார் கொடுத்திருக்கீங்களா? அந்த பிள்ளைங்க பக்கத்துல நின்றுருக்கீங்களா? உங்க சொந்த கட்சி பெண்களை பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகும் போது உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற விஜய் என்ன பேசுனீங்க? அடுத்து ரொம்ப முக்கியமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, அவங்க சொல்றது உண்மையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? உங்களை மாதிரி ஆளுங்க கட்சி நடத்தினா பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கும்? இந்த 41 பேர் கரூர்ல செத்தாங்களே, அதுல ஒரு குடும்பத்து பொண்ணு உங்களை வந்து பார்த்து அழுதுச்சே, அண்ணா என்னை தொடக்கூடாத இடத்தெல்லாம் தொட்டாங்கன்னா அந்த கூட்டத்துல அசிங்கமா நடந்த விஷயத்த கண்ணீரோட உங்கள்கிட்ட சொன்னாங்களே, கேட்டுமா அப்படி இருக்கீங்க? முதல்ல நான் விஜய்க்கு ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன். இந்த பிரச்சனைலாம் நடக்காம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழி? கிளைகளை கட்டுங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன், எந்த கட்சியும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நான் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், அது ஜனநாயக நாடு. உங்க கிளையில் இருக்கிற பசங்களுக்கு பெண்களை எப்படி மரியாதையோ பார்க்கணும், பெண்களோட எப்படி பழகணும், பெண்களை எப்படி அரசியல்படுத்தணும், அரசியல்படுத்துறதுக்கு எப்படி கூட நின்று உதவணும். உங்க கட்சியில இருக்கிற ஆம்பளைங்களுக்கு அறிவே கிடையாது, அது வேற. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து அதுக்கு பாட்டுக்கு வந்துருங்க அரசியலா. ஆனா அதுங்களையும் அரசியல்படுத்தணும், பெண்களையும் அரசியல்படுத்தணும். அரசியல்படுத்தினா மட்டும்தான் கிளைக்கு வலிமையாகும். கிளை வலிமையானா மட்டும்தான் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது டிக்னிட்டியோட நடந்துப்பாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதையா நடந்துப்பாங்க. அப்படி இல்லைன்னா தினந்தோறும் ஒரு செய்தி உங்க கட்சி செய்தியா தான் இருக்கும். பாஜகவே அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிருவீங்க கடைசியில. பார்த்து பொழைங்க.